ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆமென், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வெளியே வந்தாச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று. இப்போ அந்த வாக்குத்தத்தங்களின்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். தெய்வ பிள்ளைகளே, இப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான பயங்கள் உங்களை த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஐயோ, இது என்ன ஆகுமோ, இந்த வருஷத்தில் இதை கைக்குடி வருமா, இது வராதா, பலவித காரியங்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ பயப்படாது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்படாது, மனுஷரை பார்த்து பயப்படாது, உங்களுக்கு விரோதமாக வர சத்துருவின் கிரியைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு கேடகமாக இருக்க சொல்ல, அவர் நமக்கு பலனாக இருக்க சொல்ல, யாருங்க நம்ம மேலே கை போட முடியும்? யார் நம்மளை தொட முடியும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வருடத்துக்கு கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, உங்களை பாதுகாத்து கொடுத்து வழி நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இன்னும் அழகாக இப்படி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, எனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய கேடகமும். ஆமென். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறாரா? கேடகத்தை யார் பிடித்து கொண்டிருப்பா? போர் வீரர்கள். அந்த எதிராளி யுத்த வீரர்கள் அம்புகளை எய்யும் போது அவன் இருதயத்துக்கு நேராக பாயும்படி அம்புகளை எய்வார்களாம். ஆனால் இந்த போர் வீரன் என்ன செய்வார்னா, இடது கரத்தில் அந்த கேடகத்தை, ஆள் உயர இருக்க அந்த கேடகத்தை பிடிச்சி அந்த அம்புகள்லாம் தடுப்பானா. தெய்வ பிள்ளையே, ஒரு அம்பு கூட இருதயத்தை பாய முடியாது. ஏன்னா அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறேன். உன் சகாயத்தை எத்தனை சத்துருகள் தடுத்தாலும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எத்தனை சத்துருகள் தடுத்து அது அம்புகளை எய்வது போல எய்தாலும் பயப்படாத. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், சகாயம் செய்ய கேடகமாக இருக்கிறேன். அவர் நமக்கு கேடகமாக இருக்க சொல்ல, தெய்வ பிள்ளை, சகாயம் செய்கிற, அப்படி நான் உதவி செய்கிறேன், நன்மை செய்கிற ஆண்டவராக சொல்ல ஏன் பயப்படணும்? பயப்படாதீங்க. அவர் உங்களை பாதுகாத்து நடத்து வந்து உண்மையில் இருக்கிறார். நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன்னா, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஏசாயா 41:10 அதுதான் நான் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையில், உங்கள் ஆவியில் அவர் பலப்படுத்துவார், உங்கள் ஆத்மாவில் அவர் பலப்படுத்துவார், உங்கள் சரீரத்தில் அவர் பலப்படுத்துவார். நான் தெய்வ மனுஷனை சொல்கிறேன், இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக வைப்பார், சுகமாக வைப்பார். அல்லேலூயா. ஒரு தீங்கு உங்களை தொடாதபடி அவருடைய சகாயத்தினால், அவருடைய கேடகத்தினால் உங்களை பாதுகாத்து, அவருடைய பலத்தினால் உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவார். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கின்ற வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கேடகம் நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு பலன் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, யாரால் எந்தெந்த காரியத்தில் பலவீனப்பட்டு இருப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. எல்லா பயங்கள் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த ஆண்டுக்குரிய பயங்கள், எல்லா பயங்களும் விலகட்டும். இதை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர்களுக்கு கேடகமாக இருக்கிற தைரியமாக போங்க. God bless you.